வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டாபிக், ஷேடோ கேண்டில்ஸ். ஷேடோ கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இப்போது ரெண்டு விதமான கேண்டில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கு. ஒன்று வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் கேண்டில்ஸ் ரன் ஆகிட்ருக்கும். இந்த கிரே கலர் கேண்டில்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த சப்ளை அண்ட் டிமாண்ட், அந்த பிரேக் அவுட், அந்த ஒரு கேண்டில் வந்து சப்ளைக்குள்ளே என்ட்ரு ஆகுதா இல்லை டிமாண்ட்குள்ளே என்ட்ரு ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு ஒரு பிரேக் அவுட் நம்ம பார்ப்போம். அந்த கேண்டில் வந்து இந்த லைன்ஸை கிராஸ் பண்ணி நமக்கு க்ளோஸ் பண்ணுதா, மேலே போயிருக்கா இல்லை பாட்டம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது வந்து ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதே இந்த ஃபேக் பிரேக் அவுட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல் தான் நிறைய இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது நடந்ததுன்னா அது உண்மையிலேயே ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை ரியல் பிரேக் அவுட் தானா அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஷேடோ கேண்டில்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. மார்க்கெட் மேலே இருந்து இப்போது கரண்ட்டாக கேண்டில்ஸ் நமக்கு கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ நான் இந்த ஷேடோ கேண்டில்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இறங்குது. இது இறங்கிட்டு ஒருவேளை இந்த பேண்டில் பட்டு ரிட்டர்ன் ஆகி மேலே போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி தோணலாம். ஒரு சில பேருக்கு இந்த சந்தேகம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா பேண்டு யூஸ் பண்ணுறவங்க ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸர் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூவிங் ஆவரேஜ் குறுக்க வந்துட்டுருக்கு, இது உண்மையிலேயே பிரேக் அவுட் ஆகுமா இல்லை பவுன்ஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சிடுமா, ஒருவேளை இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் அந்த என்ட்ரியை அவங்களால கான்ஃபிடென்ட்டோடு எடுக்க முடியாது, லாட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஷேடோ கேண்டில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலேருந்து கீழே இறங்குது அப்படின்னா ஷேடோ கேண்டில்ஸ் என்ன ஆகணும் அப்படின்னா, அது ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே வரணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும். அப்போது இப்போ நம்ம அந்த ஷேடோ கேண்டில்ஸை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா பார்த்தா உங்களுக்கு இந்த டிமாண்ட்லேருந்து ஷேடோ கேண்டில்ஸ் மேலே ரைஸ் ஆகுது. அப்போ ஒரு டிமாண்ட்லேருந்து மேலே போகுது அப்படின்னா அது எங்கே போகணும், அடுத்த மேலே இருக்க சப்ளைக்கு தான் போய் சேரும். ஸோ அப்போ இது கரெக்டான ஒரு பிரேக் அவுட் தான். இங்கே பாட்டமில் இருக்கிறது கீழே இறங்கிடும் அப்படின்றது நமக்கு இந்த கேண்டில்லே நமக்கு தெளிவாக சொல்லிடுது. இன்கேஸ் இது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இது பாட்டம் ரிவர்ஸ் ஆகி கீழே வரும். அப்போது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்போ இந்த லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்ளையோ டிமாண்டோ பிரேக் அவுட் ஆகி ஆப்போசிட்டில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரியல் பிரேக் அவுட் தான். இந்த எலைட் இண்டிகேட்டரில் பார்க்குற சப்ளை டிமாண்டோடைய வர்த்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் ட்ரஸ்டபுளான ஒரு சப்ளை டிமாண்ட் தான் இது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெகுலராக லைவில் ட்ரேடும் பண்ணிகிட்ருக்கோம். இதே புட் ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகுது, ஷேடோ கேண்டில்ஸ் இறங்கி இந்த பாட்டமில் இருக்க டிமாண்ட் பிரேக் அவுட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடுது இல்லையா. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பண்ணுற இந்த கேண்டில் அப்போ இங்கே வந்ததுன்னா அது எங்கே வரைக்கும் போகும், பாட்டம் வரைக்கும் போகும். செல்லருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா செல் பண்ணும்போதே, ஆப்ஷன் செல் பண்ணும்போதே ப்ரீமியம் டிகேன்றது ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டராக இது ஒர்க் ஆகும். எந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் நடக்குதோ அந்த இடத்துல அசால்ட்டாக நம்ம அந்த கேண்டிலுக்கு மேலேயே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு, இல்லை ஜஸ்ட் இந்த இன்சைட் பார்க்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு செல் பண்ணோம்னா ஈஸியாக இந்த ப்ரீமியம் நம்ம கவர் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா. ஸோ இப்படி தான் இப்போ நான் லைவில் செல் தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ட்ரேடிங்கில். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சேம் டைம் ஒரு மார்க்கெட் இந்த டிமாண்டை உடச்சிட்டு மேலே வருது, இந்த ஷேடோ மார்க்கெட் டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இது பாட்டம் வரைக்கும் போகும். அப்போனா இது மேலே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு டாப் வரைக்கும் போயிட்டு டாப் லைனை டேப் பண்ணும். ஸோ இதுதான் உங்கள் ரூல். ஷேடோ கேண்டில்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. பெஸ்ட்டு ஒரு மோட் அப்படின்னா ஷேடோ கேண்டில்ஸ் வந்து நம்ம பை பண்ணும்போது நமக்கு குறுக்க இல்லாமல் பார்த்துக்கணும். அது வந்து கொஞ்சம் அது மாதிரி ஒரு மோடில் செட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணுங்கள். மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மோடாக இருந்தாலும் உங்களுக்கு டைரெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது ப்ரீவியஸ் டேயில் வந்து செல் மாதிரியும் லைவ் மார்க்கெட்டில் வந்து பை மாதிரியும்லாம் இருக்கக்கூடாது. மாற்றி மாற்றி இருந்ததுன்னா அன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அது இதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தான் அப்படி நடக்கும். ரெகுலராக அப்படிலாம் இருக்காது. ரெகுலராக கிளியரான ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும் நமக்கு. எப்படிப்பட்ட சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ஒரு சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஈஸியான ஒரு ட்ரேட் உங்களுக்கு கிடச்சிரும். ரெகுலராகவே கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போது இதில் பெஸ்ட்டு மோட், சிக்னல் மோட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் 1 அப்படிங்கிறது. இந்த பிவோட் 1 மோடை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் எப்போ வந்து ப்ரீவியஸ் ரேஞ்ச் இருக்குல்ல, ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுதுன்னும் போது நீங்கள் பிவோட் 1 வச்சுட்டு நீங்கள் இந்த சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
அந்த சப்ளை டிமாண்ட் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு வெளியே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மோட் ப்ரீவியஸ் டே மோடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைவ் மார்க்கெட் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமான மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இந்த 2 விதமான மோடு வந்து மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னாலே இந்த 2 மோடை யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஓப்பனிங் அப்படின்னா பிவோட் 1 பெஸ்ட் சாய்ஸ், பிவோட் 2 வந்து செகண்ட் ஆப்ஷன். ஏடிஎம் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம மார்க் பண்ணி முன்னாடியே டெலகிராமில் சார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். டெய்லியுமே வந்து ஒரு 9 o'clock ஒரு 8:50 ரேஞ்சில் நம்ம வந்து சார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். சார்ட்டில் வர மார்க்கப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டேயில் நான் போட்ட சார்ட்டில் ஃப்ரைடே சார்ட் இது. ஃப்ரைடே சார்ட்டில் இந்த லெவல் ரெட் லைன் இந்த லெவலை வந்து நான் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி சார்ட்லேயே அதை போட்டிருப்பேன். இன்ட்ராடே செல் பிலோ அப்படின்னு சொல்லி 5 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுனாலே செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. சரி, இதுக்கான அர்த்தம் அதுதான். நான் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இதுக்கான அர்த்தம் எனக்கு புரியலன்ட்டு. ஸோ இதுதான் மீனிங். 5 minutes கேண்டில் இந்த மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து அது கீழே போகும் அப்படின்ற மாதிரி தான் அது கணக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து ஏடிஎம்மாக நீங்கள் கொடுத்துட்டு செக் பண்ணி கூட நீங்கள் சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வர எந்த லைனை போட்டாலும் அது ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏடிஎம்க்கு நான் செட் பண்ணுறேன். ஏடிஎம் மோட் வச்சுட்டு ஏடிஎம் மோடில் இந்த 24,473 அந்த மோடு வச்சுட்டு நான் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளாட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்க சப்ளை டிமாண்ட் பாருங்கள். மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டிலே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, கிளியரான ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போது இந்த டைம் பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல பவுன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கு. அந்த 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 டைம் பார்த்திங்கன்னா 12:55. அதே டைம் 12:55க்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். மேக்ஸ் பெயின் லைனில் டேப் ஆகிருக்கு. டேப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போய் செகண்ட் டார்கெட் அடிக்குது மேலே. இப்போது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பவுன்ஸை நம்ம எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஷேடோ கேண்டில்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரீவியஸ் டேயில் வந்து ஒரு தேர்ஸ்டே போல் ஒரு சார்ட் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எக்கோ லைன் அப்படின்னு சொல்லி முன்னாடி லைன்ஸ் இருந்தது, இப்போ தான் கேண்டில்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த லைனும் இந்த கேண்டிலும் மீட் பண்ணுற ஒரு ஜோன் எப்போவுமே வந்து எக்ஸ்பைரி டேயில் ஒரு பூம் கொடுக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு பவுன்ஸ் எடுத்திருக்கு. அதாவது இந்த மேக்ஸ் பெயின் ஜோன் வந்து ஷேடோ கேண்டிலுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் கரண்ட் ரன்னிங் கேண்டிலுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்த சிக்னலுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கிளியராக வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஷேடோ கேண்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மோடை எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கான வீடியோவுமே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தனித்தனி டாப்பிக்காக பார்க்கணும்னு நினச்சோம், பட் எல்லாமே சேர்ந்து சொன்னால் தான் புரியும்ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதனால் ஒரே வீடியோலேயே எல்லாமே சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. நான் முடிஞ்ச வரையிலும் இந்த சிக்னல் மோடுக்கு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பொறுத்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க தரேன் நெக்ஸ்ட் வீக்குள்ளே. சரிங்களா? தேங்க்யூ.